தனது பக்தர்களின் சிறப்பை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே வேண்டி சிவபெருமான் பல்வேறு திருவிளையாடல்களை புரிந்துள்ளது எல்லோருக்கும் தெரிந்ததே. அத்தகைய திருவிளையாடல்களில் சிலவற்றுக்கு காரணம் இருக்கும். ஆனால் ஒரு சில சம்பவங்களுக்கு என்ன காரணம் என்பது பலருக்கும் தெரியாமல் இருக்கும். அதையடுத்து மதுரையில் நடந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடலில் மூதாட்டிக்காக சிவபெருமான் எதற்கு கூலி ஆளாக வந்தார் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். சமய குரவர்கள் 4 பேரில் ஒருவரான சுந்தருக்கு ஒருமுறை திருமணம் நடைபெறுவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. அப்போது முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் சுந்தரரின் திருமணத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் சுந்தரரை தன் அடிமை என்றார். அதனால் கடும் கோபம் கொண்ட சுந்தரர், ஏ பித்தனே, நீ யார், என்ன உளறுகிறாய் என்று கூறினார். அதன் பிறகு தன்னை தடுத்தாட்கொள்ளும் வகையில் சிவபெருமான் தான் வந்தது என்று புரிந்த சுந்தரர் திகைத்து நின்றார். அப்பொழுது தன்னை பாடும்படி சிவபெருமான் கூறிய போது எப்படி தொடங்குவது என குழம்பினார். என்னை பித்தன் என்று திட்டினாயே, அதிலேயே தொடங்கு என்று சிவபெருமான் கூறினார். அதையடுத்தே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்று சுந்தரர் பாடினார். சிவபெருமானின் செய்கையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருப்பதால் பித்தன் என்றும் பிறை சந்திரனை தலையில் சூடியிருப்பதாலும் சுந்தரர் அவ்வாறு பாடியுள்ளார். ஒரு சமயம் தட்சனின் சாபத்தால் தனது 16 கலைகளையும் இழந்த சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தான். அதையடுத்து சந்திரனுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் அமாவாசை மறுநாள் முதல் அவனது கலைகள் 15 நாட்களுக்கு வளர்ந்து முழு நிலவாகிய பின்னர் மீண்டும் தேய்ந்து அமாவாசைக்கு பிறகு வளரும் என்று கூறினார். அது மட்டுமல்லாது அமாவாசைக்கு பிறகு முதலாக தோன்றுகிற 3ஆம் பிறையை தனது சிரசில் சூடி சந்திரனுக்கு பெருமை சேர்த்தார். அதனால் சிவபெருமானுக்கு சந்திரசேகரன் என்றும் சந்திர மௌலி என்றும் சிறப்பு பெயர் ஏற்பட்டது. எனவே மாதந்தோறும் வருகின்ற அமாவாசைக்கு அடுத்த 3ஆம் திதியன்று 3ஆம் பிறை வழிபாடு செய்வதை சிவபெருமானை வழிபாடு செய்வதாகவே கருதப்படுகின்றது. இந்த 3ஆம் பிறையை கொண்டு 80 வயது முடிந்தவர்களை 1000 பிறை கண்டவர் என்று கூறி சதாபிஷேகம் செய்கின்றனர். வாழ்க்கையில் யார் ஒருவர் 1000 பிறை தரிசனம் காண்கிறார்களோ அவர்கள் வாழ்வின் கஷ்ட காலங்களில் இறைவனே நேரடியாக வந்து உதவி புரிவார் என்பது ஐதீகம். அதை உறுதி செய்யும் வகையிலேதான் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடலில் சிவபெருமான் கூலியாளாக வந்து குறிப்பிடத்தக்கது. மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் ஒரு சமயம் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதனால் பாண்டிய மன்னன் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஊருக்குள் வெள்ளம் வராதபடி கரையை கட்டி முடிக்க உத்தரவிட்டான். அதன்படி நாட்டு மக்கள் அனைவரும் தமது பங்குக்கு உரியவற்றை கட்டினர். அந்த சமயம் மதுரையில் பிட்டு விற்பனை செய்து வரும் வந்தி என்ற மூதாட்டி ஒருவர் தமது பங்கிற்கான பகுதியை எவ்வாறு கட்டுவது என்பதை அறியாது சிவபெருமானை நினைத்து மனமுருகி வேண்டினார். இந்த மூதாட்டி மதுரை சோமசுந்தர கடவுள் மீது தீவிர பக்தி கொண்டவள். மேலும் தினமும் அவிக்கும் பிட்டில் முதலில் எடுக்கும் பிட்டை சோமசுந்தர கடவுளுக்கு நிவேதனம் செய்துவிட்டுதான் விற்பனையை தொடங்குவாள். அதையடுத்து அந்த மூதாட்டிக்காக சிவபெருமானை கூலியாளாக வந்து அணையை கட்ட உதவினார். மூதாட்டிக்கு உதவி செய்வதற்காக வந்த சிவபெருமான் கூலி வேலை செய்து மன்னனிடம் பிரம்படிப்பட்டு அந்த பிரம்படியை உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அறிய செய்தார் என்றால், வந்தி என்ற அந்த மூதாட்டி தனது வாழ்நாளில் 1000 முறைக்கு மேல் 3ஆம் பிறை தரிசனம் செய்தவராவார். இதிலிருந்து 3ஆம் பிறை தரிசனத்தின் சிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிந்திடலாம். சிவபெருமானின் அருள் கிடைத்தால் உலகம் போற்றும் புகழ் கிடைக்கும் என்பதை அடுத்து சிவபெருமானின் அருள் கிடைத்திட சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான ருத்ராட்ச மாலை அணிந்து வணங்குவது சிறப்பாகும்.